ஸ்ரீ வென்கோ ஜுவல்லரிஸ் கோயம்புத்தூர் வழங்கும் நவரத்தினங்களின் கதை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர். நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். 7 தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ். மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள். ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி, கோவை 1. செல் 9843010719 9843019539. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ். நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். கதை கேளு கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. கதை கேளு கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. இத கேளு அதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. வணக்கம் நேயர்களே, இது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்குகின்ற நவரத்தினங்களின் கதை. வழக்கம் போல் நம்முடைய பயணம் ஐயா முத்துசாமி அவர்களோடு தொடங்குகிறது. இன்றைக்கும் அவர் நிறைய தகவல்களோடு, நிறைய விஞ்ஞானபூர்வமான செய்திகளோடு வந்திருக்கிறார். பொதுவா இந்த நிகழ்ச்சி நிறைய நேயர்களை அடைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் நாங்க நிறைய குறுந்தகவல்கள் பெறுகிறோம், கடிதங்கள் பெறுகிறோம். நேர்லயும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போறாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல்தட்டு, இப்படி எல்லா தட்டு மக்களையும் இது சென்றடைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, கீழ்த்தட்டு மக்கள் இதை கண்ணாலையாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில பாக்குறாங்க. நடுத்தட்டு மக்கள் இதை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்காகவாது இதை பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. அவர் மேல்தட்டு மக்கள் புதுசா என்ன வந்திருக்கு, ஏற்கனவே பழக்கமான விஷயம்தான் அவங்களுக்கு, இருந்தாலும் புதுசா என்ன தகவல் வருது, புதுசா என்ன ஜெம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலுக்காக இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியின் வெற்றி அத்தனையுமே ஐயா முத்துசாமி அவர்களைத்தான் சாரும். ரொம்ப சந்தோஷம் அவங்கள பாக்குறது திரும்பவும். அப்படி பழுத்த பழமா, நிறைகுடமான ஒரு பொண்ணா உங்களை பாக்குறோம். நிஜமாவே நீங்க கொடுக்கிற தகவல்களும் அவ்வளவு அற்புதமான தகவல்கள், நம்மளோட வரலாற்றை புரட்டி பாக்குற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம். அதன் உங்கள் மூலமா நாங்க நிறைய நவரத்தினங்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நம்ம நவரத்தினம் பார்க்க போறோம்? இந்திரநீலம், மகேந்திர நீலம். இந்திரநீலம், மகேந்திர நீலம் சொல்லும் போதே கம்பீரமா இருக்கு. மகேந்திர நீலம் அப்படிங்கிறது சொல்லுங்க, எப்படி இருக்கும், அது எங்க கிடைக்குது? அதாவது இந்திரநீலம் ஜாஸ்தி கிடைக்கிறது பர்மா, நியூ பர்மா, செங்மாய், இந்த ஏரியாவில் கிடைக்குது. அப்புறம் மகேந்திர நீலம் வந்து அதாவது புது பர்மா, மடகாஸ்கர் இதுல கிடைக்குது. ஆனா பட் மகேந்திர நீலம் அது ஒத்துக்க முடியாத அந்த குவாலிட்டிய சிலோன்ல கொஞ்சம் கிடைக்குது. ஆமா ஆமா. அதே மாதிரி காக்கா நீலம்னு ஒண்ணு இருக்கு, லோயஸ்ட் குவாலிட்டி. காக்கா நீலம்னு, காக்கா கருப்பு தானே, அதே மாதிரி கருப்பா இருக்கும் அது. அதனால காக்கா நீலம் பேரு. அந்த காக்கா நீலம் இந்தியாவில் நினைக்குது. எப்படின்னாக்கா, அதாவது கரூர், காங்கேயம், வெள்ளக்கோயில், எடப்பாடி இதுல கிணறு வெட்டினா காக்கா நீலம் கிடைக்குது. அப்படியா? ஆமா ஆமா. சோ நம்ம கொங்கு தேசத்துலயும் கிடைக்குது. கிடைக்குது. அப்ப இங்க எத்தனை பேர் கிணறு வெட்டி இந்த காக்கா நீலம்? ஆமா, பட் அதுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி வராது, சீப்பா இருக்கும். வாங்க முடியாதவங்க அதையாவது வாங்கிக்கலாம் இல்ல? இந்திர நீலம், மகேந்திர நீலம் அழகா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். காமிங்கய்யா. ரொம்ப அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்றேன். சரி சொல்லுங்க. அடடடா, ஒவ்வொரு நவரத்தினத்தையும் பார்க்கும் போதே மின்னல் தான் வெட்டுது. இதுவும் பாறையில இருந்து அப்படியே வெட்டி எடுக்கிறது. வெட்டி எடுக்கிறது எல்லாமே பாறையில தான்.
அப்ப இந்தியால அது கிடைக்கல அதிகமா? இந்தியாவில் வந்து ஜாஸ்தி இல்லை, ஆனா காஷ்மீர்ல கிடைக்குது. இந்த காஷ்மீர்ல டாப் குவாலிட்டி இந்திர நீலம். டாப் குவாலிட்டி இந்திர நீலம்னா விலையும் வந்து வைரத்துக்கு ஈக்குவலா இருக்கும். ஆமா, அந்த பனிமலைகள்ல இந்திர நீலம். ஆமா, அப்படியே சும்மா ஐஸ் கட்டி புளுவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கியா. கதை கேளு கதை கேளு புதுசா ஒரு கதை கேளு, கதை கேளு கதை கேளு புதுசா ஒரு கதை கேளு. இறைவன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரத்தின கற்களைத்தான் அவர்களுக்கு அடையாளமாக கொடுத்தார். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள் என்று சொல்லுகிறவர்கள் 12 குமாரர்கள். யாக்கோபு என்று அழைக்கப்பட்டதான முற்பிதாக்களில் 3ஆவதாக கருதப்பட்டதான யாக்கோபினுடைய குமாரர்களைத்தான் கோத்திரங்களாக அவர்கள் உருவெடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தையும் அடையாளப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கற்களை கொடுக்கும் பொழுது, ரத்தின கற்களை கொடுக்கும் பொழுது, அந்த ரத்தின கற்களை எதன் அடிப்படையில் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு பாகம். யாக்கோபினுடைய மகனுடைய பேர் வந்து தான் என்று அழைக்கப்படுகிறான். ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னா டான் என்று சொல்லலாம். இது யாக்கோபினுடைய 5வது மகனுடைய பெயர். இவனுக்கு வந்து சஃபயர் என்கிற விலை உயர்ந்த ரத்தனக்கல்லை அடையாளமாக கொடுக்கிறார்கள். தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா இந்திர நீலம் என்று அழைக்கப்படுகிற ஒரு அழகான கல். ஒவ்வொரு கல்லும் கலர்ல ஒண்ணுக்கொன்னு ரொம்ப பிரமாதமா இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் அதை நாம் வைத்துக் கொள்வதற்கும் நம்ம உபயோகப்படுத்துவதற்கும் அழகாகவும் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்ன பார்த்த மாதிரி இன்னொன்னு இருக்கவே இருக்காது. ஒன்ன பார்த்தா அதனுடைய அந்த தனி யூனிக்னஸ், ஸ்பெஷாலிட்டி பார்க்கும் பொழுதே அதில் இருக்கிற அந்த கலர் அவர்களை முற்றிலுமாக வேறுபடுத்தி காண்பித்து விடும். ஆகினால தான் என்கிறதான 5வது மகனுக்கு, குமாரனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கல் என்று சொன்னால் அதை இந்திர நீலம் என்று சொல்லுகிறோம். அது சஃபயர். இது நம்ம கிரீடங்கள்ல எல்லாம் பாத்தீங்க. ஆமா ஆமா ஆமா, நகைகள், கோயில்கள்ல உள்ள நகைகள். அதாவது எஸ்பெஷலி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வந்து அந்த பண்டத்துல 5 நீளங்கள் சென்ட்ரல் 1 இந்திர நீளம் அற்புதமா மின்னும். நிஜமாவே கற்பனையில நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. பெண்களுக்கு இதுக்கு வரவேற்பு அதிகமா இருக்காயா? அது வந்து பெண்களுக்கு வந்து வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு 2.5 வருஷமும் அதாவது சேட்டன் பிளானட் மாறிக்கிட்டே இருக்கும். அது 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனின்னு வர்றப்போ அவங்க வாழ்க்கையே ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டரா இருக்கும். மீன் எடுத்து வெளியே போடுற மாதிரி வாழ்க்கை துடிப்பாங்க. இந்த நீளம் கையில வந்துட்டா அப்படியே ஸ்மூத் ஆயிரும். அதாவது வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கொடை பிடிக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையே அப்படியே வந்து அவங்க கஷ்டங்கள் குறையும். ஓ சரி சரி சரி. அந்த அளவுக்கு இந்த நீளத்தை வாங்குற அளவுக்கு முதல்ல உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுதான் நம்ம இன்டைரக்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். உழைப்பின் மேல மனசை செலுத்தும் போது மீதி பிரச்சனைகளை மனசை பாக்குறது இல்ல. அதனால இது இப்படி எடுத்துக்கலாமா? கரெக்ட். எத்தனை வகையா? நீங்க சொன்னது 2 தான் பாருங்க. இந்திர நீலம், மகேந்திர நீலம். இது வந்து மகேந்திர நீலம். அது கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு. இது வந்து இந்திர நீலம், இது மகேந்திர நீலம். பாருங்க அந்த ப்ளூ கம்மியா இருக்குல்ல? ஆமா ஆமா, இதுதான் இந்திர நீலம். ஆமா, இதுல வந்து 1% இல்ல 0.5% பச்சை கலந்திருக்கும். ஓஹோ, அது டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து எல்லாமே இது மகேந்திர நீலம். நவரத்னங்கள் எல்லாமே இந்த ஷேப் அப்படி நிமித்தி போட்டு தான் காமிக்கணும்ல. ரொம்ப அழகா இருக்கு இது. இது மகேந்திர நீலம். இது இந்திர நீலம். இதுதான் இந்திர நீலம். என்ன ராயல் ப்ளூம்பாங்கல்ல. இதுல வந்து இந்த வைரத்தினுடைய ஒயிட்னஸ் கொஞ்சமாவது மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த வைரத்தினுடைய கலரு கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஓ, இந்த இதுல பச்சை மிக்ஸ் ஆயிருக்கு. லேசா 0.25% 1% பச்சை மிக்ஸ் இருக்கும். இதுல வைரத்தினுடைய ஒயிட்னஸ் இதுல வரும். ஓ, ரொம்ப அழகா இருக்கு. நல்ல மின்னுது இதுவும். ரைட்.
அப்புறம் இதெல்லாம பல வெரைட்டி. இதுல வந்து அதேதான் இது அந்த லஸ்டர் வந்து லஸ்டர்ங்கிறது பூரிப்பு, அந்த பூரிப்பு ஜொலிப்பு வரும். இது இது ரொம்ப எல்லாமே இந்திரநீலம் தான். இது மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு பெருசு வரலாம்? மேக்ஸிமம் சைஸ் வந்து பெருசாகும், இதை விட பெருசாகும். உங்க கையில போட்டிருக்கிறது அதை விட இது 10 கேரட், அதை விட இன்னும் பெருசாவும் வருது. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் பெருசா போகும். இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரையிலே தங்கம் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. ஹராம் என்பது தடை செய்யப்பட்ட பொருள். அதே நேரத்திலே நவரத்ன கற்கள் தடை செய்யப்படவில்லை. வேண்டுவர்கள் விருப்பப்பட்டவர்கள் அணியலாம், விருப்பமில்லாதவர்கள் அணியாமலும் இருக்கலாம். ஏழை பாமர மக்கள் முதல் அரபு நாட்டைச் சேர்ந்த அரபு நாட்டை ஆண்டு வந்த மன்னர்கள் இன்று வரையிலும் நவரத்ன கற்களை அணிந்து வருகிறார்கள். தங்கத்தில் அல்ல, வெள்ளி பொருள்களிலே நவரத்ன கற்களை அமைத்து அணிந்து வருகிறார்கள். இந்திரநீலம் இது மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு பெருசு வரலாம்? மேக்ஸிமம் சைஸ் வந்து பெருசாகும், இதை விட பெருசாகும். உங்க கையில போட்டிருக்கிறது அதை விட இது 10 கேரட், அதை விட இன்னும் பெருசாவும் வருது. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் பெருசா போகும். ஆமா, உங்க கையில உள்ள மோதிரத்தை காமிச்சிருங்க, மக்கள் பார்க்கட்டும். பாருங்க நேயர்களே, நீலக்கல் ரொம்ப அழகா இருக்கு. சுத்திலும் வைரம் பதித்த நீலக்கல் மோதிரம். ஓகே, இந்தாங்க. நீங்க பார்த்ததுலயே எது மிகப்பெரிய நீலக்கல்? இல்ல எந்த ஊர்ல பாத்தீங்க? பிரிட்டிஷ், அதாவது இது அரசாங்க மாளிகையில வந்து பார்த்ததுல ஒரே ஒரு நீளம் வந்து 250 கேரட். அது வரும் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு போகும். அவ்வளோ அற்புதமான வைரமா, இதுவே நல்ல பூரிப்பு. ஆமா, அது எந்த ஊர்ல இருந்து அங்க போய்? அது மோஸ்ட்லி வந்து காஷ்மீர்ல இருந்து எடுத்தது, காஷ்மீர் நீளம். ஆமா, காஷ்மீர்ல இது அதிகமா கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? காஷ்மீர்ல வந்து அதிகமா அங்க வந்து மைன்ஸ் வந்து அந்த பிகாஸ் அந்த ஐஸ் பிரதேசமாங்கிறதுனால அந்த டிரான்ஸ்பரன்சி ஐஸ் எப்படி கண்ணாடி மாதிரி அதே மாதிரி நீல கலர்ல இருந்தா அப்புறம் அற்புதமா இருக்கு. ஆனால் இப்போ வந்து இது எல்லாமே மேம்போக்கு தான். இன்னும் உள்ள மைன்ஸ் யாரும் உள்ள 30 அடி 40 அடி கீழே யாரும் எடுக்கல. ஆமா, மேல கிடைக்கிறது மட்டும்தான் இது வரைக்கும். அதை பத்தி நான் சரித்திரமே. ஆமா, அதனால மைன்ஸ் டெவலப் பண்ணல. ஆமா, இந்தியால இந்த மைன்ஸ் இருக்கா? இந்தியாவில காஷ்மீர்ல மட்டும்தான் இருக்கு. பாக்கி இருக்கிறதெல்லாம் பூரா குவாலிட்டி இல்ல. ஓ சரி சரி. இந்த காக்கா நீலங்கிறது வந்து பிளாக்கிஷ் கலரா வந்துரும். ஓகே, ஆனா லிட்டில் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஆமா, அது நம்ம இந்த கொங்கு தேசத்துல கிடைக்குது. ஆமா ஆமா, சரி சரி. ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது வந்து அதிகமா மக்கள் மத்தியில பாப்புலரா இருக்கா? நிறைய பாப்புலாரிட்டி. அதாவது இது எப்படின்னாக்கா, கஷ்டங்களை வந்து குறைச்சி பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கறது நீளம் தான். அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் பிரகாரம், அது மட்டும் இல்லை பிளானட்டரி கண்டிஷன் பிரகாரம், அது மட்டும் இல்லை அதாவது ரிலிஜியஸ் பிரகாரம், ஒரு மனிதனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இதை கையில் இருந்தா அவனுக்கு கஷ்டங்கள் குறையும், பீஸ் ஆஃப் மைண்ட் வரும், ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் ஆகும், பல கெட்ட பெயர்கள் வந்தா போதும், கடனை தீரும், கடன்பட்டு அவசப்படுறவங்க பூரா அந்த நீளம் போடணும். நீங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இதை கேட்கும் போது என்ன தோணுதுன்னா,
மிகப்பெரிய நீலக்கல் எதுன்னா வானத்தை சொல்லலாம். உலகத்தையே அது கவர் பண்ணிட்டு இருக்குல்ல. இதை விட பெரிய நீலக்கல் உலகத்துல பார்க்கவே முடியாது. அது மாதிரி சமுத்திரம் அந்த நீல அலைகளோட வர்ற நீளம் மட்டும் இல்லைன்னா பூமி வந்து பஸ்மம் ஆயிரும். அப்படியா? ஆமா, சூரிய ஒளியில அந்த தாங்காது. ஆமா ஆமா. அதனால அந்த வானத்துல அந்த நீளம் இருக்கிறதுனால உலகம் சேஃபா இருக்கு. ஓ சரி, அப்ப சரிதான். அது மாதிரிதான் கடல் 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 மாறி மாறி என்னவோ தேடி வந்துகிட்டே இருக்குல்ல. அது எதை தேடுதுன்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். அது இந்த மாதிரி மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கதான் வந்துட்டு. அந்த ஓசோன் வந்து நீல கலர் தான். அப்படியா? ஆமா. சரி, இப்ப அந்த வானத்தில் இருக்கிற ஓசோன் தான் கடல்ல கலரா பிரதிபலிக்குது. ஓ சரி சரி. இப்ப ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சுன்றாங்கல்ல. ஓசோன்ல ஓட்டை வந்ததுதான் அது கரிமல வாயு ஜாஸ்தி வந்து பூமியில ப்ரொடக்ஷன் ஆகுறதுனால அந்த ஓட்டை வருது. அது வந்து மரங்களும் செடிகளும் ஜாஸ்தி வச்சு கரிமல வாயு கம்மி பண்ணா ஓசோன் வந்து அந்த ஓட்டை ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். இது ஜாஸ்தி எங்கன்னா நியூசிலாந்துல தான் ஜாஸ்தி. இத கேளு அத கேளு புதுசா ஒரு கதை கேளு. சோ இந்த நீலம்ங்கிறது கிருஷ்ணனுக்கும் உண்டான ஒரு கலர் தானே? பிகாஸ் ஏன்னாக்கா கிருஷ்ண பரமாத்மா எல்லா வித லீலைகளும் செய்யறதுக்கு நீளம் தான் காரணம். அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் காப்பானதுக்கு நீளம் தான் காரணம். சோ அத ஒரு நம்ம உருவகமா கூட எடுத்துக்கலாம். இல்ல சயின்ஸ் முறைப்படி ஓசோன் கேஸ் நீளமா இருக்கிறதுனால பூமி சேஃபா இருக்கு. ஆமா, சேம் திங். அதேதான் கிருஷ்ணனையும் ஒரு உருவகமா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கு இருக்கிறதுக்கு இந்த நீல காரணமா இருக்கும். சோ ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொல்றது. அதாவது இந்த நீலம் வந்து ரத்தினங்கள்லயே வந்து வைரத்துக்கு ரூபிக்கு அடுத்த பவர் வந்து நீலத்துக்கு உண்டாகும். இந்த நீலம் வந்து ஜனங்க வந்து உலகத்துல இருக்கிற ஜனங்களை வந்து 30% வந்து பலவிதமான இன்னல்களை கஷ்டப்பட்டு இருக்காங்க. 30% கஷ்டப்படுறாங்க. ஒன்னா பொருளாதார நெருக்கடி, ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், டைவர்ஸு, ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளத்தில் இது நான் கண்கூடாக வந்து பார்த்தது வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வர கிளீனாக ஒரு நீளம் போட்டோம்னா 6 monthsல வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். அவங்க கஷ்டங்கள் பூரா இது. நான் கடனை பூரா கட்டிட்டேன், எனது பேங்க் லோனு பூரா செட்டில்டு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் இது நீங்க சொல்றத இப்படிதான் என்னால பார்க்க முடியுது. அதான் இந்த கல்லு போட்டா அந்த காரியம் நடக்குதுங்கிறது மனசை ஒருமுகப்படுத்தி அதுல செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அதை ஜெயிக்கிறதுக்கான யூனிவர்சல் எனர்ஜி. இப்ப எதானாக்கா நான் கோயில் சொன்னோம்ல, அந்த கோயில் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி சக்தி வருது? அது கல்லு. அந்த சக்தி கொடுக்கறது யாரு? நீல ரத்தினங்கள். அப்ப யூனிவர்சல் எனர்ஜி வந்து பில்ட் அப். இது வந்து ஒரு பேக் பண்ணி இதுல என்ன இருக்குனாக்கா யூனிவர்சல் எனர்ஜி வந்து ஒரு கேப்சூலா செஞ்சு கையில போட்டுக்கிறோம். இது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சேஃப் கார்டு பண்ணுது, ப்ரொடெக்ஷன். சரி சரி. இது இல்லைன்னு சொல்லவே முடியாது, சயின்ஸ். சயின்ஸ் தான். ஆமா, இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப கோயில சக்தி இல்ல. அப்ப கோயில சக்தி இருக்கா இல்லையா? நிச்சயமா. அப்ப இதுக்கு டெஃபினட்டா இருக்கு. இந்த நேரத்துல தான் நம்ம நேயர்களுக்கு சொல்லணும், ஐயா இவ்வளவு தூரம் விவரமா சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. இந்த நிகழ்ச்சி மூட நம்பிக்கைகள் சார்ந்தது இல்லை, விஞ்ஞான பூர்வமான நிகழ்ச்சி என்பதற்காகத்தான் ஐயா சாட்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. சொல்லுங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருக்கலாம். முனிவர்களுக்கு ஞானம் கிடைக்கலையேன்னு ஒரு பிரச்சனை, பொதுமக்களுக்கு வாழ்க்கை சுகமா இல்லையேன்னு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு வேற விதமான கண்ணீர். ஆனா எல்லாருமே எல்லா விதமான உணர்வுகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதற்கு கூடுதலாக நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான கற்கள், அதாவது எல்லா வித ரத்தினங்களும். அது எப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்ஸ். ஆமா. அப்புறம் வந்து ஸ்டார்ஸ்ங்கிற நத்திங் பட் சூரியன். ஒவ்வொரு சூரியனும் பேரு ஒரு ஸ்டார். ஓகே, அந்த சின்ன சூரியன் நம்ம சூரியன் தான் சின்னது, பாக்கி எல்லா ஸ்டார்ஸும் பெரிய சூரியன். ஆனா தூரத்துல இருக்கறனால அது சின்னதா தெரியுது. அந்த சூரியன்ல இருந்து தான் எனர்ஜி போய் அந்த சூரிய ஒளி எந்த இடத்துல ஜாஸ்தி படுதோ the particular நட்சத்திரா ஃபேசிங். ஓகே, புரியல உங்களுக்கு? அதாவது நீளம் எப்படி உற்பத்தி ஆகணும்னா சூரிய ஒளியினுடைய ஹீட் ட்ரீட்மெண்ட், ரேடியல் எனர்ஜி. அதே நேரத்தில் அந்த சேட்டனுடைய ரேஸ்,
அதே நேரத்தில் வேற நட்சத்திரத்தினுடைய ஃபேஸ் இதில் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் ஆகி அது சுட்டு அந்த ஏரியாவில் வந்து அந்த நீளம் உற்பத்தி ஆகுது. அந்த நீளம் உற்பத்தி ஆகுது ஏற்கனவே இருந்த பாறையை வந்து நீளமாக மாற்றுது. இப்போ எப்படி முனிவர்கள் வந்து பாறை தங்கமாக மாற்றினாங்க, அதே மெத்தட் ரேடியல் மெத்தட், அதாவது கெமிக்கல் எனர்ஜி, அது நீளமா மாறுது. அந்த நீளம் வந்து யூனிவர்சல் எனர்ஜி. நீங்க வந்து சும்மா ஜெஸ்டா சீப்பா சொல்ல முடியாது. இது உண்மைதானா அப்படின்னா பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னா, விக்டோரியா மகாராணி வந்து 14 வயசுல பட்டாபிஷேகம். இந்த அம்மா வந்து உலகத்தையே ஆளுனதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அரசியல் ஜோசியர் யாரு? ஷீரோ. இது வந்து 150 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சயின்ஸ். அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் செஞ்சாங்க. அப்போ ஷீரோங்கிற இது கூப்பிட்டு வச்சு, ஹர் ஹைனஸ் வந்து விக்டோரியா மகாராணிக்கு என்ன கல் போட்டால் உலகத்தை ஆளும்னா இவர் சொன்னார், ஷி மஸ்ட் வேர் டைமண்ட்னு. ஓகே, இது வந்து பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் இன்வைட்டியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், லார்ட்ஸ் ஹவுஸ், பார்லிமெண்ட். அப்பர் ஹவுஸுக்கு லார்ட்ஸ் ஹவுஸ்னு பேர். அந்த பிரபுக்கள் சபையில் கேட்குறாரு ஒருத்தர், இஃப் ஷி வேர்ஸ் த பிக்கஸ்ட் டைமண்ட் இன் த வேர்ல்ட் வாட் வில் பி ரிசல்ட் அப்படின்னா, ஷி வில் வின் ஓவர் த வேர்ல்டுங்கிறான். அப்போது உலகத்தையே ஆள முடியும். அப்போ எது போட்டால்? பெரிய டைமண்ட் போட்டோம். அப்போ கடுகு சைஸ் போட்டால் உலகத்தை ஆள முடியுமா? அதனால கோஹினூர் டைமண்டை பிடிச்சி இங்கேருந்து கொண்டு போய் பட்டாபிஷேகத்தில் வச்சு, பட்டாபிஷேகம் முடிஞ்சதுமே ஜப்பான்லேருந்து கனடா வரைக்கும் ஆண்டுச்சு. இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரியிலும் ஒரு லேடி ஆண்டதே கிடையாது. அப்போ அதன் பிறகு அந்த இந்தியாவுக்கு வர்றப்போ அந்த அம்மாவுக்காக வேண்டி விக்டோரியா மகாராணிக்காக கேட்வே ஆஃப் இந்தியா கட்டி அதுக்குள்ளே இருந்து இந்தியாவுக்கு வருது. இது வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த வைரம் போட்டதுமே உலகத்தையே ஆண்டிச்சா இல்லையா? நிச்சயமா. இது வரலாறு சொல்ற அந்த டைமண்டுக்கு என்ன சக்தி? யூனிவர்சல் எனர்ஜி கன்வர்ஷன். ஒரு சின்ன டைமண்டுக்குள்ள யூனிவர்சல் எனர்ஜி கன்வெர்ட் ஆயிருக்கு, கன்வர்ஷன். அந்த டைமண்டினுடைய ஒளி வந்து அதுக்கு யூனிவர்சல் எனர்ஜி கொடுக்குது. அதான் அந்த ஆகர்ஷண சக்தி அப்படின்னு. ஆமா, அதான் இந்த நீலம்ங்கிறது எனக்கு உலகத்தோட ஒட்டுமொத்த வடிவமா தான் தெரியுது. ஏன்னா வானத்தையும் நீரையும் பார்க்கிற மாதிரி இங்க கண்ணு முன்னாடி குட்டி குட்டியா உட்கார்ந்துருக்கு, குட்டி குட்டி உலகங்களா தெரியுது. அது அந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படி கருநீளமா இருந்தாரோ அதை கூட நம்ம உருவகமா இந்த நீளத்துல பார்க்கலாம். இப்படி இந்த நீளம் மட்டும் பல விதமான சிந்தனைகளை நமக்கு கிளப்புது. அதாவது பொதுப்படியா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்கின் கலர் லேசா கருப்பு மட்டும் இல்லை, லேசா நீல கலர் இருந்துட்டா அது அவருடைய வாழ்க்கை சொர்க்கலோகம். அப்படியா? அதனாலதான் அதே எஃபெக்ட், பிகாஸ் அது யூனிவர்சல் எனர்ஜியில அவர் ஸ்கின் மாறுது. சரி சரி சரி. அதே தான் நீளம் போட்டோம்னா அவர் வாழ்க்கையில கில்லாடியா இருப்பார். ஆமா, சர்வசாதாரணமா இல்ல, கில்லாடியா இருப்பார். ஓ சரி சரி. ஆமா, அப்படியான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்க நிறைய நீலக்கல் கொண்டு வந்து காமிச்சது. அடுத்த முறை வேற ஒரு நவரத்னத்தோட சந்திக்கலாமா? சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஒவ்வொரு காசும் அவ்வளோ நுணுக்கமா நம்ம இந்திய கலைஞர்களோட கைவினை. வைரம் எடை போடுறதுக்காக, வைரம் எடை போடுறதுக்காக ரொம்ப அழகா இருக்கு. அம்மாவும் பொண்ணு மாதிரி 2 சின்ன மரங்கள், இத்தனை மெல்லிசா இவ்வளோ சின்ன வைரம் கூட உண்டு. அதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு, நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். 7 தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ். மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள். ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி, கோவை 1. செல் 9843010719, 9843019539. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ். நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். ஸ்ரீ வென்கோ ஜுவல்லரிஸ் கோயம்புத்தூர் வழங்கும் நவரத்தினங்களின் கதை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர்.